நம்ம ஒரு தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த காவேரி வழக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாலே தொடர்ந்து நமக்கு பின்னடைவு தான். அது ஒப்பந்தத்தில் இருந்ததை விட இடைக்கால தீர்ப்பில் குறைவு, இடைக்கால தீர்ப்பில் வந்ததை விட இறுதி தீர்ப்பில் குறைவு, இந்த தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பை விட உச்சநீதிமன்றம் கொடுத்தது குறைவு. அந்த குறைவான தீர்ப்பும் இதுவரையிலும் மாதம் மாதம் எவ்வளோ தண்ணி கொடுத்ததுன்னு அவன் நிறைவேற்றினதே கிடையாது. வெள்ள நீர் வந்துச்சுன்னா அவன் அணையை பாதுகாத்துக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, திறந்து விட்டாகணும். வழிஞ்சு வர தண்ணியை வேணா பிடிச்சா வச்சுக்க முடியும். நாங்கள் இவ்வளோ நாள் நல்லா கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு இப்போ சிவகுமார்னு சொல்கிறாரு, சித்தராமையாவும் சொல்கிறாரு. நீ பிடிச்சா வச்சுக்க முடியும், வச்சு தான் பாரு. அது வேறு வழி இல்லாமல் வருது வெளியே, தண்ணி ரொம்ப சின்ன வெளியே வருதுக்கு. இது என்னது ஒரு இயற்கையான விஷயம். அது வந்துருச்சு. ஒரு பருவம் தவறி பெய்த மழைகள் அதன் காரணமாக வந்திருக்குது. ஆனால் மாதம் மாதம் தர வேண்டிய தண்ணீர் சட்ட நீதிப்படி சட்ட தீர்ப்பின்படி இது வந்து கொடுத்ததே கிடையாது. உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 177.5. நீங்கள் ஒப்பந்தத்தில் என்ன இருந்துச்சு நமக்கு காவிரி ஒப்பந்தத்தில், அதாவது 461 டிஎம்சி. இந்திரா காந்தி காலத்தில் இந்த பிரச்சனை வந்து வழக்கு மன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வல்லுநர் குழுவை போட்டாங்க. அப்போ அந்த 50 ஆண்டு கால சராசரி, அதாவது எப்படின்னா அந்த 1934 இது ஆப்ரேட் ஆகுது மேட்டூர் அணை, அந்த பக்கம் கிருஷ்ணராய சாகரம். அந்த இடைப்பட்ட காலத்தில் 1984 வரையிலும் அதில் வந்து எவ்வளோ தண்ணி சராசரியாக போயிருக்குன்னு கணக்கு பண்ணாங்க. அப்போ அது 361. அந்த அன்னைக்கு இருந்த நிலைமையில் என்னென்னா 361க்கு கொஞ்சம் குறைவாக கர்நாடகம் ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இருந்தாங்க. அன்னைக்கு எதிர்கட்சியாக கருணாநிதி இருந்தார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு என்னென்னா மலையாளிகள் அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுனால இதுக்கு குறைவாக ஒத்துக்கிட்டோம்னா நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி நிலைமை அப்படி, ஏன்னா அதுவே குறைவுங்கிற மனநிலையில் நம்ம இருந்தோம். அதனால் அதுக்காக பயந்துக்கிட்டு அவர் அவங்க வந்து கர்நாடகம் வருவதற்கு ரெடியாக இருந்ததே வேண்டான்ட்டார். அப்புறம் கடைசியாக இவர் கருணாநிதி காலத்தில் போச்சுன்னு வச்சுங்க, வழக்குக்கு போச்சு. இப்போ வழக்கில் வந்து தீர்ப்புகள் கடைசியாக கழுது தெரிஞ்சு கட்டறிஞ்சு மாதிரி இப்போ 177.25 டிஎம்சின்னு வந்துருச்சு. அதுவும் செயலாகலை. இது செயல்படுத்தப்படலை என்றது ஒவ்வொரு தடவையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு சார்பில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், புதுச்சேரி அரசாங்கத்தை சார்பில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது எதுவுமே டீட்டெயிலாக பார்க்க மாட்டாரா கவாயி? பார்க்காம தட்டி விட்டுட்டு நீ மாட்டுங்க பண்ணிட்டு போங்க. என்ன ஆகுறது? நீங்கள் பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலத்தை இவ்வளோ நாள் பேசுனது திரும்ப பழைய ஸ்டேஜில் போய் நிற்கிது போகுது.